Mr. Langiro Ladies. Shukri. Thank you. Thanks to Kalakal Cinema and thanks to Multitech and Laila College. I dedicate this award to my father and my friends. Laila College வந்து அவ ரெண்டாவது பரிசு பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவனை பெற்றதுக்கு நம்ம சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே எடிட்டிங்கு எல்லாம் அவனோட திறமையில வந்ததுதான். இது எல்லாமே யாரும் வந்து ஹெல்ப் கிடையாது. இது மொத்தம் வந்து அவனோட சேர்ந்து அவனோட எல்லா பொருளும் அவனுக்கும் சேர்ந்தது. Thanks for Josh. I'm the Dean Academics OCE, and we had 4 participants for this Josh 2012, of which 2 were nominated for the finals. We have got the Best Screenplay Award, the Best Cinematography Award, the first Best Film, and the 3rd Best Film. I'm proud of my team, and I'm proud to be part of Josh 2012. Thank you. 18 வயசுக்கு உட்பட்ட பையங்களும் பெண்களும் 2 வீலர் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு போறாங்க. அதனால விபத்துகள் அதிகமாக வருது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 26% விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் லைசன்ஸ் வாங்காம மோட்டார் சைக்கிளோ காரோ 2 வீலரோ தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. அது ஓட்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழா, இந்த குறும்பட நிகழ்ச்சி. அது இந்த மாதிரி குறும்படங்கள் எடுக்கிற போது அது நல்ல விழிப்புணர்வு உண்டாக்கும். அது இந்த குறும்படங்களை பார்த்து நீங்க விழிப்புணர்வு பெற்று தயவு செஞ்சு இந்த 18 வயசுக்கு உள்ளவர்கள் எல்லாம் கார் ஓட்டுறதையும் இது பண்றதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும், வேகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா குறும்படம் நிச்சயமா வெற்றி பெறும். இதுல பங்கு பெற்றிருக்கிற இயக்குநர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு குறும்படத்தில் பங்கு பெற்றிருக்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதில் எதுவாக இருந்தாலும் நாம வெற்றிகரமாக செய்ய முடியும், செய்யலாம். அதை இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துருவோம். இந்தியா ஒருமைப்பாடு உள்ள நாடு, ஒரே நாடு என்பதை விளக்குவதை போல இங்க பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்க இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. கெட்டவர்களை ஒழிக்கிறதுக்காக பாடுபடுறோம். உதாரணத்துக்கு ராமநாத சாரை நல்ல மெய்யை எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் அழைச்சிக்கிட்டு நாமெல்லாம் வாழ்ந்து தமிழகத்தை, இந்தியாவை, உலகத்தை சிறந்ததா ஆக்குவோம். ஆகிய லட்சியத்தில் உதவியா இருந்தா வெற்றி நிச்சயம், இது சத்தியம் சொல்லி அதுக்காக ஒரே ஒரு குரல் சொல்றேன். எண்ணியது எண்ணியாக ஈடுபடும், எண்ணிய நீராக பெண்கள் குரலை சொல்லி நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியா இருந்தா வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி அனைவரையும் வாழ்க்கை கேட்கிறேன். வாழ்க வளர்க. மேடையில் வீட்டிற்கும் என் இனிய நண்பர்களே, வந்திருக்கும் என் இனத்தவர்களே, அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நாள் ஏதோ ஒரு விழாவில் இந்த ரமேஷ் என்னை கேட்டார், சார் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க சார், அவன் பிரின்சிபால்ஸும் ஒன்றும் சொல்றது இல்லை சார், அதனால ரொம்ப பேர் அடிபடுறான் சாகுறான்,
இது எப்படி சார், how to bring it to the public அப்படி அவர் கேட்டாருங்க. நான் சொன்னேன், எங்களுடைய சினிமாவால நடத்த முடியாதது கிடையாது. சினிமாவினால எதையும் சொல்ல முடியும். அதையும் மனசுல பதிகிற மாதிரி சொல்லிட்டா அதை மறக்கவே முடியாது. நானும் ஒரு குறும்படத்துல முதல்ல நடிச்சிருக்கேன். லைஃப்ல ஷார்ட் பிலிம் தான் நடிச்சிருக்கேன். 1956 டைரக்டர் கேசுபுரன் எடுத்த ஷார்ட் பிலிம் அதில் நடிச்சிருக்கேன். அதனால ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, நீங்க எல்லாம் கலை உலகுக்கு வந்திருக்கீங்க. கலை உலகம் என்ன தெரியுமா? கவலையை மறக்க செய்வது கலை உலகம். கவலையில வாழ எடுத்து கலை வரும். அதனால கலை உலகுக்கு வந்து விட்டீர்கள். கலை உலகுடன் ஒன்றாக கலந்து எங்களுடன் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் வந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருங்கால இயக்குனர்களை ஊக்குவிக்கின்ற இந்த விழா இன்று குறும்பட இயக்குனர்கள் நாளை பெரும்பட இயக்குனர்களாக மாறுவார்கள். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதனை ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறீங்கன்னு இயக்குனர் முத்துராமன் சார் அவர்கள் சொன்னார்கள். சினிமா அப்படின்றது ஒரு பெரிய மீடியா. பெரிய மீடியான்றது பெரிய மீடியான்னு சொல்றதை விட பவர்ஃபுல் மீடியா. அந்த மீடியாவை வைத்து ஒரு நாட்டின் தலைவத்தையும் கூட மாற்றிட முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலமா 20-25 ஆண்டு காலமாக திரையுலகத்திலிருந்து தமிழ்நாட்டின் தலைவராக போனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரையுலகத்தில் தான் போயிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கணும், மகிழ்ச்சி அடைய வைக்கணும். அதே நேரத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களை, நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்க சொல்லணும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் படத்திருக்கிறீங்க. இந்த படத்துல சொல்லி இருக்கிறீங்களா, 18 வயசுக்குள்ள டிரைவிங், அதுக்குள்ள இருக்கிறவங்க டிரைவிங் பண்றது தவறு என்று. என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்குள்ள டிரைவிங் பண்றீங்களா, 18 வயசுக்கு மேல டிரைவிங் பண்றீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. எத்தனை வயசுல டிரைவிங் பண்ணாலும் கேர்ஃபுல்லா டிரைவிங் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸ்லோவா போறவங்கலாம் ஆக்சிடென்ட் பண்றது இல்ல, வேகமா போறவங்கலாம் ஆக்சிடென்ட் பண்றான் அப்படின்றது இல்ல. ஸ்லோவா போறவங்க ஆக்சிடென்ட் பண்றான், வேகமா போறவங்க ஆக்சிடென்ட் பண்றான். கவனமா போறவங்க மட்டும்தான் ஆக்சிடென்ட் பண்றாங்க. ஆகவே வயதுக்கு வந்தவர்கள் கார் ஓட்டணும் அப்படின்றது ஒரு சட்டம். வயதுக்கு வந்தவர்களும் கவனமாக ஓட்ட வேண்டும் என்பது ஒரு சட்டம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெசேஜ்களை சொல்லி படம் எடுத்திருக்கிறீர்கள். உங்களால் உங்கள் தாயகப்படுத்த பெருமை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி, உங்கள் முயற்சி திருவிடையாக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.